ஹலோ மை டியர் சோல்ஸ், அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். நிறைய பேரோட கொஸ்டின், லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி நான் ஆசைப்படுற பையன் இல்லை பொண்ணை அட்ராக்ட் பண்ண முடியுமா? இதுக்கு ஆன்சர் எஸ், கண்டிப்பாக முடியும். எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். உங்களால் அந்த ஆசைப்பட்ட நபரை அட்ராக்ட் பண்ண முடியலனாலும் அவங்க ஹாப்பியாக இருக்கணும்னு பிளஸ் பண்ண முடிகிறவங்க மட்டும் தொடர்ந்து பாருங்க. பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே டிவைன் பிளான் அண்ட் பர்பஸ் இருக்கு. அதை வயலேட் பண்ற மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணவே கூடாது. ஆல்சோ நெகட்டிவ் விஷயத்துக்காக யூஸ் பண்ணக்கூடாது. ஏரோப்ளேனை கண்டுபிடிச்ச ரைட் பிரதர்ஸ் பிசிக்ஸ் லாஸுக்கு எகெயின்ஸ்டா அந்த ஏரோப்ளேனை டிசைன் பண்ணல. அந்த லாஸோட ஒத்து போற மாதிரி டிசைன் பண்ணதுனால தான் இன்னைக்கு நம்ம 24 ஹவர்ஸ்க்குள்ள உலகத்தோட ஒரு மூலையில இருந்து இன்னொரு மூலைக்கு டிராவல் பண்ண முடியுது. ஸோ ஆல்வேஸ் யூஸ் தீஸ் ட்ரிக்ஸ் ஒன்லி ஃபார் ஹியூமனிட்டிஸ் குட். ஓகே, இந்த வீடியோவில் இனி உங்கள் ஸ்பெஷல் பர்சனை ஷார்ட்டாக எஸ்பின்னு சொல்ல போகிறோம். ஸ்பெஷல் பர்சன் எஸ்பி. எக்ஸ்பர்ட் சொன்ன ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி உங்கள் எஸ்பியை எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டெப் 1, ரிவர்ஸ் ஸ்கிரிப்டிங் ஆர் ரிவர்ஸ் மேனிஃபெஸ்டேஷன். இந்த ஸ்டெப்போட பிரின்சிபல் என்னன்னா, அதர் சைட்ல இருந்து திங்க் பண்ணணும், உங்களை பார்க்கணும், எனர்ஜியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அதாவது உங்க எஸ்பியோட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சிக்கு உங்களை டியூன் பண்ணி அங்க இருந்து உங்களை பாருங்க. நீங்க அந்த பர்சனா இருந்தா உங்களை எப்படி ரசிப்பீங்க, இல்ல என்ன கேரக்டர்ஸ் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, இல்ல என்னென்ன காரணங்களுக்காக உங்களை பிடிக்கும்னு கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணுங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி, ஒன்னா பைக்கு கார்ல ஊர் சுத்துற மாதிரி விஷுவலைஸ் பண்ணா மட்டும் பத்தாது. அவங்க சிச்சுவேஷன்ல இருந்து உங்களை பார்க்கணும். அவங்க பிளேஸ்ல உக்காந்து உங்க மூவியை பார்த்தா ரசிப்பாங்களா, இல்ல போர் அடிக்குமா, இல்ல எந்திரிச்சு போயிடுவாங்களான்னு பார்த்து அவங்க என்னென்ன சேஞ்சஸ் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸ்டெப் 2, NCR நான் கான்டாக்ட் ரூல் ஆர் லெட் இட் கோ மெத்தட். நீங்க உங்க எஸ்பிக்கு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு அவங்க எப்படா ரிப்ளை பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்கன்னு ரொம்ப ஆன்ஷியஸா போனை எடுத்து பார்க்காம, நகத்தை கடிச்சிட்டு இருக்காம அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. அதாவது உங்க மைண்ட் செட் எப்படி வைக்கணும்னா, இருக்கு ஆனா இல்ல, வரும் ஆனா வராதுங்கிற மாதிரி. சூப்பர் ஸ்டார் பாணியில சொல்லணும்னா, தாமரை இலை தண்ணீர் போல் நீ ஒட்டி ஒட்டாமல் இரு, அந்த மைண்ட் செட். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி நீங்க உங்க எஸ்பியோட வைப்ரேஷனுக்கு உங்களை கரெக்டா அலைன் பண்ணீங்கன்னா அவங்கள நீங்க அட்ராக்ட் பண்ணியே ஆகணும். அதுதான் லா ஆஃப் வைப்ரேஷனோட ரூல். ஸோ டென்ஷன், ஆன்சைட்டி இதெல்லாம் ஓரமா வச்சுட்டு கூலா உங்க டே டு டே ஆக்டிவிட்டிஸை மைண்ட்ஃபுல்லா பண்ணுங்க. ஸ்டெப் 3, சோல் அப்ரூவல். உங்களுக்கு லவ் வேணும்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க லோவா லோன்லியா ஃபீல் பண்றீங்கன்னு அர்த்தம். அதுதான் இன்னொரு பர்சன் கிட்ட இருந்து அந்த லவ் கேரை எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. ஸோ செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஐ எம் அமேசிங், ஐ எம் எக்ஸ்ட்ராடினரி, ஐ எம் பியூட்டிஃபுல்னு சொல்லி உங்களை நீங்களே அப்ரூவ் பண்ணும்போது யூனிவர்ஸ் உங்க விஷஸை அப்ரூவ் பண்ணும். எப்போ டைம் கிடைச்சாலும் தனியா உக்காந்து உங்க ஹார்ட் கிட்ட ரெண்டு கையையும் வச்சு உங்களை நீங்களே ஃபீல் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க அச்சீவ் பண்ண எல்லா மைல்ஸ்டோனையும் நினைச்சு, சின்னதோ பெருசோ அதை எல்லாத்தையும் நினைச்சு கிராட்டிடியூட ஃபீல் பண்ணுங்க. உங்க ஹார்ட் உங்களோட செகண்ட் பிரெயின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. நீங்க எப்பெல்லாம் உங்க ஹார்ட்ல நன்றி உணர்வை ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் உங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ்பேண்ட் ஆகும். உங்களை சுத்தி இருக்கிற அந்த காந்த விசை மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்க எஸ்பி மட்டும் இல்ல, உங்க ட்ரீம், ஜாப், பிசினஸ், ஹவுஸ்னு எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுவீங்க. தண்ணியில ஒரு சின்ன கல்லை போட்டா எல்லா டைரக்ஷன்லயும் ரிப்பிள்ஸ் கிரியேட் ஆகிற மாதிரி உங்க கிராட்டிடியூட் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்க லைஃபோட எல்லா ஏரியாவிலையும் பாசிட்டிவ் சேஞ்சஸை கண்கூடா பார்ப்பீங்க. ஓகே, குயிக் ரீகேப் பார்க்கலாம். ஸ்டெப் 1, ரிவர்ஸ் ஸ்கிரிப்டிங். உங்க எஸ்பியோட ஐஸ் மூலமா உங்களை பார்த்து உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்குற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி உங்க வைப்ரேஷனை அவங்க வைப்ரேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. ஸ்டெப் 2, நான் கான்டாக்ட் ரூல். மேனிஃபெஸ்டேஷனோட மெயின் பாயிண்ட் என்னன்னா, நம்ம எதையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. மைண்டை கூலாக வச்சுட்டு உங்கள் எஸ்பி உங்ககிட்ட வருவாங்கன்னு கான்ஃபிடென்ட்டாக இருங்க. சும்மா கால் மெசேஜ் பண்ணி இரிட்டேட் பண்ணிடாதீங்க. ஸ்டெப் 3, செல்ஃப் லவ். உங்களை நீங்களே அப்ரூவ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஐ எம் வொர்தி ஃபார் எனிதிங் ஐ டிசைர்னு அஃபர்மேஷன் சொல்லி உங்கள் வைபை ரைஸ் பண்ணுங்க. இந்த 3 ஸ்டெப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்புறம் உங்கள் எஸ்பி மாமோ நீங்க எங்க இருக்கீங்கன்னு உங்களை தேடி வருவாங்க. ஓகே பாஸ், நீங்க சொல்றதெல்லாம் சரி, பட் என்னோட எஸ்பி யாருன்னே தெரியல, ஆனா நான் லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றவங்க நம்ம லெஜண்ட் பாப் ப்ராக்டர் சொன்ன ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ட்ரிக் மூலமா உங்க ட்ரீம் பர்சனை கண்டிப்பா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு ஷீட்ல ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு அதுக்குள்ள மை மேன் ஆர் மை வுமன் ஆர்
என் ஆளுன்னு எழுதுங்க. அதை சுத்தி ஸ்டார் பர்ஸ்ட் மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு அந்த லைன்ஸ்ல உங்க அந்த ஸ்பெஷல் பர்சன் கிட்ட என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கணும்னு ஃபீல் பண்றீங்களோ அதெல்லாம் அந்த லைன்ஸ்ல ஃபில் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் டால், ஃபேர், ஐடி கை, இந்த மாதிரி உங்க எஸ்பி கிட்ட எதிர்பார்க்கிற குணாதிசயங்கள் எல்லாத்தையும் அந்த லைன்ஸ்ல ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மென்டலி ஸ்டார்ட் லிவிங் வித் தட் பர்சன். எங்கெல்லாம் போறீங்களோ அந்த இமேஜினரி பர்சனோட நீங்க டிராவல் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிட போறீங்க அப்படின்னா ஆப்போசிட்ல அவங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. சாப்பாடு ஊட்டி வர்ற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. இப்படி நீங்க கண்டினியூஸா விஜுவலைஸ் பண்ணும்போது அந்த வைப்ரேஷனுக்கு நீங்க அலைன் ஆகுறீங்க. அப்ப யூனிவர்ஸ் கண்டிப்பா அந்த வைப்ரேஷன்ல இருக்கிற நீங்க விரும்புற ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கிற அந்த பர்சனை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ இந்த ட்ரிக்ஸ் மூலமா உங்க ட்ரீம் பர்சன் ஆர் ஸ்பெஷல் பர்சனை அட்ராக்ட் பண்ணி 2024 அமேசிங்கா ஸ்டார்ட் பண்ண மை ஹார்ட்டி விஷஸ். இன்னொரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை பி ஹெல்தி, பி ஹாப்பி அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நன்றி.